Hello friends, welcome to JavaScript Tamil tutorial part 2. நான் சீனு. நான் ஏற்கனவே JavaScriptனா என்னென்ன தேவைப்படும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம டைரெக்டாக கிளாஸ்க்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் JavaScriptக்கு உங்களுக்கு HTML தெரிஞ்சிருந்தால் நாங்கள் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். நம்ம JavaScript வந்து HTMLோட ஃபார்மேட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். அது எப்படின்றத பற்றி ஒரு சின்னதாக ஒரு ப்ரோக்ராமிங், அதாவது ஒரு அவுட்புட் மட்டும் எழுதி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த பாடி டேக்குள்ளே தான் JavaScript ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கிரிப்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. நார்மலாக நம்ம HTML யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த டேக் ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளார தான் நம்ம எழுத போகிறோம். document.write அப்படின்னு எழுதுங்க. இதுதான் நீங்கள் C தெரிஞ்சவராக இருந்தால் பிரிண்ட் அவுட் அப்படின்னு எழுதியிருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த JavaScriptனா document.write அப்படின்னு எழுதுகிறோம். வேறு எதுவும் இல்லைங்க. உங்களுக்கு C++ எல்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தீங்களோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். 2-3 நாள்லேயே இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. ஒர்க் பண்ணி பார்த்தா இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் எழுதிட்டேன். இதை நீங்கள் சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இதை சேவ் பண்ணிட்டேன், அதனால தான் கலராக தெரியுது. சேவ் பண்ணும்போது நீங்கள் .html அப்படின்ற ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இப்போ HTML பேஜில் தான் ஒர்க் பண்ண பார்க்க போகிறோம், அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். சாரி, ரன் பண்ணது எதுவும் அவுட்புட் வரல. அது ஏன்னா அங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், டாக்குமெண்ட்ன்றது தப்பாக எழுதியிருக்கேன். இந்த மாதிரி இது நீங்கள் HTMLல பார்த்தீங்கன்னா தப்பாக இருந்தால் அப்படியே டிஸ்பிளே பண்ணும். இது நம்ம JavaScriptன்றதுனால தப்பாக நம்ம அது கொடுத்துருக்க ஃபார்மேட்டை மாற்றி நம்ம எழுதுனா அதுக்கு அவுட்புட் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் document.write அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ நான் போய் ரன் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா, சீனு அப்படின்னு வந்திருக்கு. அவுட்புட் வேலை செய்யுது அப்படின்றது ஓகே, ப்ரூஃப் ஆகிடுச்சு. இப்போது நான் ஒரு சின்ன கமெண்ட்ஸு ஸ்டேட்மெண்ட் பற்றி சொல்ல போகிறேன். அதாவது HTMLல பார்த்தீங்கன்னா நம்ம // போட்டு அது கீழே, அதாவது இப்போது நம்ம ஏதாச்சும் எழுதும் போது இந்த எழுத்து லெட்டர்ஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாதுன்னா, அதாவது இன்விசிபிள் பண்ணணுன்னா சொல்லியிருந்தேன். இந்த கொட்டேஷன், அதாவது இந்த மார்க் இந்த ஆர்டரில் எழுதுனீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ரீனாக வரும். அது பிறகு ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா // அப்படின்னு போட்டு நம்ம இந்த இங்கே இல்லைங்க, இது HTML டேக்கு JavaScriptக்குள்ளார நான் சொன்னது தெரியுதுங்களா, க்ரீன் கலர் ஆயிடுச்சு. JavaScriptக்குள்ளார இந்த // அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். இது சிங்கிள் லைன்ன்றதுக்கு // ஒருவேளை நீங்கள் நிறைய இப்போது 4-5 பேராகிராஃப் எழுதிருக்கீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் அதெல்லாம் நிறைய வைக்கணும்னா ஒரு ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து ஸ்டார் போட்டு ஸ்லாஷ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடியது. // போது அது ஒரு சிங்கிள் லைனுக்கு நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது // ஒரு சிங்கிள் லைனுக்கு, அப்புறம் ஒரே ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் போடுறது வந்து பேராகிராஃப் அப்படின்றதுக்கு. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸ்லேருந்து வேரியபிள்ஸ் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.